தேதி நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்து வருகிறது. தேர்தல் அறிவிப்புகளும் கொள்கை அறிக்கைகளும் அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்துக்களும் வாக்காளர்களை வந்தடைந்த வண்ணம் உள்ளது. இலங்கையில் இம்மாதம் 17ஆம் தேதியன்று நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தமது அறிக்கையை ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சி வெளியிட்டுள்ளது. அறிக்கையை வெளியிட்டு பேசிய பிரதமர் பதவிக்கான வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ச, இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையர் உட்பட அனைத்து இன மக்களின் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்று கூறினார். 13வது அரசியல் சட்ட திருத்தத்தின் கீழ் உள்ளாட்சி அமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை மேற்கத்திய நாடுகளை விட அண்டை நாடான இந்தியா மற்றும் ஆசிய நாடுகள் உடனான உறவுகளை வலுப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். இதற்கிடையே ஜாதிகா ஹெலா உரிமையா கட்சியின் தலைவர் சம்பிகா ராணவக்கா பெரும்பான்மை சிங்கள மக்களோடு தமிழர்கள் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இலங்கை அனைத்து மக்களும் ஒன்றே என்ற பௌத்த மத கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்ட நாடு என்று கூறிய அவர், ஆகவே இலங்கையில் பிரிவினைவாத கொள்கைகள் எடுபடாது என்றார். தலைநகர் கொழும்பின் வடக்கு பகுதியில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கே பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு அருகே துப்பாக்கி ஏந்திய நபர்கள் சுட்டதில் ஒருவர் கொல்லப்பட்டார், 12 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு இது போன்றது ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இச்சூழலில் இம்மாதம் 17ஆம் தேதி அன்று நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகள் எந்த பக்கம் போகும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். யுக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் குறித்த தீர்ப்பாணைய விசாரணைக்கு ரஷ்யாவின் எதிர்ப்பு, ஈரானுடனான அணு ஆயுத ஒப்பந்தம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் கருத்து உள்ளிட்ட பல செய்திகளை தாங்கி வருகிறது சாளரம். சென்ற ஆண்டு யுக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானம் MH17 பற்றி சிறப்பு தீர்ப்பாயம் அமைத்து விசாரிக்க கோரும் தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள்